குரு பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் மகர ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கவிருக்கிறோம். மகர ராசிக்கு குரு 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. பொதுவாக குருவின் சஞ்சாரத்தில் 5, 9, 11 இதையெல்லாம் மிகவும் சிறப்பித்து சொல்வதுண்டு. தி பெஸ்ட் அப்படின்னா 5, 9, 11. இப்போ மகர ராசிக்கு 9ல் குரு. மகர ராசிக்கு குரு நன்மை செய்யும் கிரகமா அப்படின்னா இல்லை, செய்யாது. மகரம்தான் குரு நீச்சமடையும் வீடு. 12 வருஷத்துக்கு ஒரு தரம் மகர ராசியை குரு கடக்கும் பொழுது குரு நீச்சம். நீச்சம்னா லெஸ் பவர்ஃபுல். சில பேர் இட் இஸ் பவர்லெஸ் அப்படிம்பாங்க. பவர்லெஸ்னு சொல்ல முடியாது, லெஸ் பவர்ஃபுல். அதன் பலம் குறைந்து விடுகிறது. மகர ராசிக்கு வரும்பொழுதெல்லாம் குருவுடைய பலம் கம்மியாயிடும். அந்த ராசிக்கு 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி. மகர ராசிக்கு 3க்கும் 12க்கும் அதிபதி குரு. 3 குடையவன் 12 குடையவன். அதனால் அது மறைவு ஸ்தானத்துக்கு வந்தாலும் நல்லது பண்ணும், 8க்கு வந்தாலும் நல்லது பண்ணும். 9ல் இருக்கும் பொழுது அதோடைய பார்வை விசேஷம் நன்மை செய்யும். குரு பார்வைங்கிறது எல்லா ராசிக்கும் நல்லது தான் பண்ணும். குருவுக்கு பகை வீடாக இருந்தாலும் சரி, நீச்ச வீடாக இருந்தாலும் சரி, நட்பு வீடாக இருந்தாலும் சரி, ஆட்சி வீடாக இருந்தாலும் சரி, உச்ச வீடாக இருந்தாலும் சரி, மூலத்திருகோண வீடாக இருந்தாலும் சரி, பார்வை நல்லதை மட்டுமே செய்யும். குருவுடைய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். ஆக அந்த ஒரு குரு பார்வை இப்பொழுது கிடைக்கிறது. குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கப் போகிறது, கிடைத்து கொண்டிருக்கிறது. குரு பெயர்ச்சியாகிவிட்டது. 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறது. 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். குரு நல்லது செய்யாது, ஆனால் 9ல் குரு ராசியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நன்மை செய்யும். அதன் பார்வை நன்மை செய்கிறது. அதன் சஞ்சாரத்தை விட பார்வை ரொம்ப முக்கியம். குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீடு தான் மிகச் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. 1 வருஷத்துக்கு, 1 வருடத்திற்கும் சற்று கூடுதலாக. அடுத்த குரு பெயர்ச்சி இன்னும் 13 மாதம் இருக்குது. அதுவரையிலே உங்களுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. இடையிலே 1 மாத காலத்திற்கு அதிசாரத்தில் குரு துலாமிற்கு வந்துவிட்டு மீண்டும் திரும்ப கன்னிக்கு போய்விடும். அப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மூமெண்ட்டில் துலாமுக்கு குரு பகவான் திரும்பி ரிவர்ஸ் போயிடுவார் கன்னிக்கு. அந்த ஒரு காலத்தை தவிர, அந்த அதிசார காலத்தை தவிர பிற காலங்களிலே இந்த 13 மாதத்திலே பெரும்பாலான நேரத்திலே 12 மாதங்களுக்கு, சற்றேறக்குறைய 12 மாதங்களுக்கு உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. குரு பார்வை ராசிக்கு கிடைக்கும் பொழுது ஆரோக்கியம் சீராகும். குரு எந்த ராசியை பார்த்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். தீராத பல பிரச்சனைகள் தீரும். குரு பார்வைக்கு இன்னொரு விதமாக கூட விளக்கம் சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். குரு பார்த்துனா ஒன்று பிரச்சனையை தீக்கும், இல்லை பிரச்சனை வெளியே தெரியாமல் கௌரவத்தை காப்பாற்றிடும்பாங்க. குரு பார்வைக்கு அப்படி ஒரு பலன் உண்டு. 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் வாழ்க்கை துணை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு நல்லது, திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஜாதகங்களிலே அந்த 7 குடையவன் பலவீனமாக போயிருந்தால் பிரச்சனை இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது வெளியே தெரியாது. அதை போல இப்பொழுது ராசியை குரு பார்க்கிறது. ஆகவே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது, இருந்தால் சரியாகிவிடும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.